வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சு. சௌராஷ்டிரா கிரிக்கெட் ஸ்டேடியம், ராஜ்கோட் பிச்சு. ராஜ்கோட்டில் நடக்குது. இதோட பிச்சு இருக்காடு என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச்சு 1-1 2 சீரீஸ் வந்து லெவலில் நிற்கிது. இப்போ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இந்தியாவுக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஃபிட்டுன்னு தான் சொல்கிறாங்க, பட்டு வேணுக்குன்னே வெளியே வச்சுருப்பாங்க இவங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அதனால் வெளியே வச்சுருக்குறாங்க. அதுக்கு பிறகு தேவ்தத் படிக்கல், ராகுல் வரல. அதுக்கு ராகுல் அதுக்கு பிறகு தேவ்தத் படிக்கல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜடேஜா வந்திருக்காப்புல. அவர் இன்ஜுரிஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு கூட பேட்டி கொடுத்துருக்கனால வந்து யார் வெளியே போவாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்திருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீம் ஸ்கோர் அறிவிச்சிட்டாங்க நண்பர்களே. அது பின்னாடி சொல்கிறேன். இந்த இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. அது கொஞ்சம் வந்து நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அதுபோக ஜெய்ஸ்வால் தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கார் இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில். 396 ரன் அடிச்சிருக்காப்புல நண்பர்களே. அதுபோக பும்ரா வந்து ஹையஸ்ட் விக்கெட் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஜெய்ஸ்வால் பிரச்சனை சுப்மன்கில் ஒரு செஞ்சுரி போட்டார். அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். அப்புறம் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். அது போக இந்த ராஜத் படித்தர், சர்ஃப்ராஸ் கான், அப்புறம் விக்கெட் கீப்பர் யாஸ்ட்ரோவல் அந்த பையன் கூட டெபு பண்ணுற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2 ஸ்பாட்ஸோட போகிறாங்களா இல்லாட்டா என்ன கணக்கில் போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 2 பாஸோடு தான் போவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே, எப்படி என்னதுன்னு தெரில. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மும்ரா விளாட்றாரா இல்லாட்டி சிராஜ் விளாட்றாரா இல்லை 2 பேரும் சேர்ந்து விளாட்றாங்கன்னு தெரியல. அஸ்வின் ஜடேஜா கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னொரு 3வது ஸ்பின்னர் அக்ஷரா குந்திப்பா, அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. அது போக பார்த்திங்கன்னா இந்த இந்தியா இங்கிலாந்து இதுக்கு முன்னாடி இந்த கிரீஸில் இந்த பிச்சில் வந்து 2016 விளாண்டாங்க. அது வந்து ட்ராவில் முடிஞ்சுது. அது போக நம்ம இந்தியா இங்கே கடைசியாக விளாண்டது பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு இன்னிங்ஸ் போய் 272 ரன்னு வந்து பீட் பண்ணோம் பெரிய மார்ஜினில் 2018. அதுக்கப்புறம் மேட்ச் எதுவும் வந்து இன்னும் நடக்கலாம் நண்பர்களே. அது போக பார்த்திங்கன்னா இந்த விக்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்குது. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்குது. 3ஆவது நாள் 4ஆவது நாள் பிச்சு வந்து நல்லா ஸ்பின்னுக்கு ரொம்ப எடுக்கிற மாதிரி பிச்சு தான் இது வரைக்கும் நடந்திருக்கு, ஸ்பின் எடுப்படுற மாதிரி. அதனால் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம ஸ்பின்னர்கள் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் அவங்க பிடிச்சாங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுபோக இந்த கிரீஸில் வந்து பிச்சில் வந்து குந்திப்பா வந்து ஒரு 5 விக்கெட் கால் எடுத்துருக்கிறாரு இந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட. அதுபோக அஸ்வின் வழக்கம் போல் வந்து விக்கெட்டுங்க இந்த கிரீஸில் நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஜடேஜா நல்ல விக்கெட் எடுத்திருக்காப்புல. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த 2 டீமும் லாஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் மேட்ச் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கூட வின் பண்ணாங்க. அதில் குந்திப் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 for 57, அஸ்வின் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 4 for 37. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது நண்பர்களே. ரீசெண்டாக தான் 2018 தான் கடைசி டெஸ்ட் மேட்ச் இங்கே நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2016 வந்து இதே கிரவுண்டில் வந்து மேட்ச் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து கூட. ஓகே நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைக்கு உண்டான அறிகுறிகள் இல்லவே இல்லை இந்த கிரவுண்டில். அதனால் மேட்ச் ஃபுல்லாக நடக்கும். மொத்தம் வந்து இங்கே வந்து 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒன்று இந்தியா வின் பண்ணியிருக்கு, இன்னொன்று மேட்ச் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க 2018. அதுபோக பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 649, அது வெஸ்ட் இண்டீஸ் கூட. லோயஸ்ட் டோட்டல் அது வெஸ்ட் இண்டீஸ் தான், 181 ஆல் அவுட்டு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரு 593, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரு 334, 3வது இன்னிங்ஸ் ஸ்கோர் 228, 4th இன்னிங்ஸ் ஸ்கோர் 172. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து விராட் கோலி 139 வெஸ்ட் இண்டீஸ்க்கு 2018. பெஸ்ட்டு பவுலிங் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் 5 for 57. அது போக பார்த்திங்கன்னா அதில் ரஷீத் 7 for 158 2016 எடுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் அவர் அதில் ரஷீத் எங்கே போனார்னே தெரியல, டெஸ்ட் மேட்ச்சே விளையாடுறதில்ல. மோஸ்ட் ரன்னு பார்த்திங்கன்னா புஜாராவும்
விராட் கோலியும் 228 ரன் 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. 2 பேரும் ஈக்குவல் ரன் தான். 228 228 டோட்டல் 56. மோஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா அஸ்வின், ரிஷப் பண்ட்டு, புஜாரா, ஜேஸு, கிரண் பவுல், அப்புறம் வந்து ஹமீது எல்லாமே வந்து ஓவர் 50 அடிச்சிருக்காங்க நம்பர்களே. டோட்டல் 100 பார்த்தீங்கன்னா 9. விராட் கோலி, புஜாரா, ஜடேஜா, முரளி விஜய், பிருத்வி, பென் ஸ்டோக், அலெக்சர் குக், ஜோ ரூட் ஈச் எல்லாமே ஓவர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. மொத்தம் டோட்டல் 33 சிக்ஸு. ஜடேஜா அதில் வந்து மோஸ்ட் 6ல் ஜடேஜா இருக்கார் நண்பர்களே. 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. டோட்டல் ரன்ஸ் டோட்டல் 4 பார்த்தீங்கன்னா 266. அதில் ஹையஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 4ல் வந்து புஜாரா 333 4 அடிச்சிருக்காரு. மோஸ்ட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து 9 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சில். மோஸ்ட் 5 விக்கெட்ஸ் இன்னிங்ஸ் குந்திப்பாக தான் ஒரு டைம் தான். ஏன்னா 2 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதாவது அந்த பிச்சோடு இருக்கா நண்பர்களே. உங்களுக்கு டீம்ஸ் கோடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. டீம்ஸ் கோடு அறிவிச்சிட்டாங்க. வழக்கம் போல் வந்து 2 ஸ்பின்னர் தான் மெயின் ஸ்பின்னரோடு போகிறாங்க. அது யாருன்னா காட்லியும் ரேகன் அகமதும். அது போக உங்களுக்கு வந்து 2 ஃபாஸ்ட்டோடு போகிறாங்க. மார்க் அவுட்டும் ஆண்டர்சனும் அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அவங்க பேட்ஸ்மேன் அப்படியே தான் இருக்கிறாங்க. காக்லி, டக்கட் இந்த மாதிரி தான். ஜோ ரூட்டு, ஓலி போப்பு, ஃப்ரிஸ்டோ, பென் ஸ்டோக்ஸு இந்த மாதிரி தான் அவங்க டீமு எடுத்துகிட்டு போகிறாங்க நண்பர்களே. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து மேக்ஸிமம் என்னென்னா சுப்மன் கில், ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஓகே, அஸ்வின், ஜடேஜா ஓகே, 5 பேர் கன்ஃபார்மு. அப்புறம் விக்கெட் கீப்பர் யாஸ்தோல் பையன் டெபு பண்ணுவான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது போக சஃப்ராஸ் வந்து டெபு பண்ணுவான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு படித்தர், சஃப்ராஸ், யாஸ்தோல் 3 பேருமே விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 6 ஆச்சுங்களா. அஸ்வின், ஜடேஜா 8. அப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் அக்ஸரா, குந்திபான் அது நாளைக்கு தான் பார்க்கணும். அது போக 2 பாஸ்டோட போவாங்கன்னு நினைக்கிறேன். அது பும்ரா இருக்கலாம், இல்லைன்னா சிராஜ் கண்டிப்பாக விளையாடுவாப்பில். அது எந்த டவுட்டுமே இல்லை. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் கண்டிஷன் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இந்த பிச்சு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. பேட்டிங் பிச்சாக இருந்தால் நாளைக்கு டாஸ் வின் பண்ணால் டேரெக்டாக பேட்டிங் எடுத்துடணும். ஏன்னா 3ஆவது நாள் 4ஆவது நாள் பிச்செல்லாம் ரொம்ப கடினமான ஒரு கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே எந்த மாதிரி வருது என்னன்னு சொல்லிட்டு. காலைல ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிச்சில் வந்து எப்படி என்ன எது நடக்குன்ட்டு. பட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த 2 டெஸ்ட் மேட்ச்லையுமே அது கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. ஃபஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு மேட்ச் விளாண்டுருக்கோம். பட் அவங்கள பெரிய டீமாக நம்ம எடுத்துக்கிட முடியாது. செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் கொஞ்சம் அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2016 மேட்ச் ட்ராவ் ஆகிருக்குது. அதனால் வந்து பிச்சு எப்படி கொடுக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.